ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் மேன். இன்றைக்கி நம்ம வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் ஐஓடி கிட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ லிங்க் ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கறதுனா பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு கிட்டு தான் அது, அண்ட் கோர்ஸும் கூட. அந்த கிட் அண்ட் கோர்ஸோட ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். நான் அப்லோட் பண்ணி சொல்லியிருந்தேன். அண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸோட குவாலிட்டி. அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட், அதாவது க்ளவுட் கான்செப்டாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கம்பெனிஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு நாலேஜ் இல்லைனா கூட அதில் சூப்பராகவே சொல்லி தந்திருக்காங்க. ஐஓடி எப்படி டெவலப் ஆச்சு, யார் டெவலப் பண்ணால், அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, எதுக்காக ஐஓடி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கிறது எல்லா டீட்டெயிலுமே அந்த கோர்ஸ் கண்டென்ட்டில் இருக்குது. அண்ட் வீடியோ ஃபார்மேட் அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயும் இருக்குது. அண்ட் சின்ன ப்ராஜெக்ட்ஸ், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பிளான்ட் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டமாக இருக்கட்டும், அண்ட் ஹோம் செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், நிறையாவே உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட்ஸும் கொடுக்கலாம். அது இல்லாமல் அவங்களும் ப்ராஜெக்ட் சொல்லி தருவாங்க, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களும் ப்ராஜெக்ட் சொல்லி தருவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம யூனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் ஐஓடி யூஸ் பண்ணி. அது இல்லாமல் ஐஓடியில் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி யூனிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அதுவுமே நான் பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 50க்கு ஒரு 35 மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ஹோம் செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டம், இன்ட்ரோடர் செக்யூரிட்டி அலர்ட் சிஸ்டம் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த சர்டிஃபிகேட்டும் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அது கடைசியில் எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் அண்ட் ப்ராஜெக்ட், அதாவது நம்ம ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி தான் நம்ம எக்ஸாமை ரைட் பண்ண முடியும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நீங்கள் கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சூப்பராகவே ஆன்சர் பண்ணலாம். எல்லாமே ஈஸியான கொஷின், எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் ஆன்சர் பண்ணலாம். எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் ஹார்ட்வேர் ஆக்சுவலாக ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் குவாலிட்டி பற்றி இப்போ நான் சொல்கிறேன். ஹார்ட்வேர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக தான் சொல்லலாம். ரொம்பலாம் பர்ஃபெக்டான குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு கடைசி என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அந்த ஹோம் செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்டோட அந்த போர்டோட பவர் பின் லைட்டாக உடஞ்சிருச்சு. அதனால் பவர் சப்ளை கொடுத்து ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு பெரிய ரொம்ப சிரமமாக இருந்தது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ ஹார்ட்வேர் வைஸ் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. பட் மற்றபடி எல்லாமே ஓகே. சென்சார் ஒர்க்காக எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது. வேறு எந்த தப்பும் சொல்ல முடியாது. மூணாவது பார்த்திங்கன்னா எக்ஸாமே ரைட் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிட்டேன். இதோட சர்டிஃபிகேட் ப்ரைஸ் இதுக்கு பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது ஃப்ரீ, உங்களுக்கு டிஜிட்டலாகவே இருக்கும். அது நீங்கள் எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபிசிக்கலாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 260 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 290 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணால் இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு சர்டிஃபிகேஷனில் ஒரு பெரிய ஆனால் போல்ட் ஐஓடி சர்டிஃபிகேட் மட்டும் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்ப ஒர்ஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் காட்டின சர்டிஃபிகேட் நான் 3வது டைமாக நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கின சர்டிஃபிகேட். இதுக்கு முன்னாடி நான் அனுப்பின சர்டிஃபிகேட் நான் காட்டுறேன். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போ முடித்தேன் அப்படின்னா நான் 4வது மாதம் முடிச்சிட்டேன். அதாவது நம்ம குவாரண்டைன் ஆரம்பித்த டைம்லேயே நான் 4th மந்த் 10ஆம் தேதி 4வது மாதம் 2020 அப்போயே நான் முடிச்சுட்டு நான் சர்டிஃபிகேட் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். ஒரு 300 ருபீஸ் கிட்ட பே பண்ணிட்டேன் வித் டேக்ஸோட. பே பண்ண பின்னாடி எனக்கு ஒரு 3 வீக்ஸ் கழித்து ஒரு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நானும் சொல்லிட்டேன், அட்ரஸ் கன்ஃபர்மேஷன்லாம் பண்ணிட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சர்டிஃபிகேட் இந்தியா போஸ்ட்டில் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப கசங்கி மடக்கி அனுப்பியிருந்தாங்க. இதுதான் அந்த சர்டிஃபிகேட்டோட ஸ்டேஜ். எனக்கு இந்த மாதிரி அமௌண்ட் கட்டி நம்ம சர்டிஃபிகேட் வாங்குகிறோம், அது இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி சர்டிஃபிகேட் டேமேஜ் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்களும் ரீப்ளேஸ் பண்ணி தரேன் அப்படின்ட்டாங்க. நானும் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா கார்ட்போர்ட் ஷீட் வச்சு லேமினேட் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, நான் எங்கள் டீம்கிட்ட நான் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அண்ட் சென்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்தீங்கன்னா 1 மந்த்தாக நான் அதுக்கு கண்டுக்கல. அண்ட் 1 மந்த்துக்கு அப்புறமும் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி நாங்கள் சர்டிஃபிகேட் டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் பண்ணாங்க. நானும் சரி ஓகே மேம் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன். நான் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டாச்சு. மறுபடியும் திருப்பி ஒரு 4 டேஸ் கழிச்சு அவங்க கால் பண்ணி ஒரு 4 டேஸ் கழிச்சு எனக்கு இந்தியா போஸ்ட், அதே இந்தியா போஸ்ட்டில் தான் எனக்கு டெலிவரி பண்ணாங்க. டெலிவரி பண்ணும்போது என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா லேமினேட் பண்ணியிருந்தாங்க. இதாவது 2nd டைம் லேமினேட் பண்ணி அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வந்திருந்தது. இதுக்கு ஆக்சுவலாக நான் கார்ட்போர்ட் ஷீட் வைக்க சொன்னேன், ஆனால் கார்ட்போர்ட் ஷீட் வைக்கல, ஆனால் லேமினேட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இந்த மாதிரி மடங்கியிருந்தாலும் நம்ம அசைப்பணிக்க இல்லை, மடங்கியிருக்கு, நம்ம எப்படி சர்டிஃபிகேட் நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக திருப்பி நான் இதையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பினேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பி நான் நிறையா உங்களுக்கு கம்பெனியோட ஹெட்டுக்கு நான் மெயில் அனுப்பி அதுக்கப்புறம் இந்த இஷ்யூஸை பார்த்து வரத்துக்கே ஒரு 1.5 மந்த் எடுத்துக்கிட்டாங்க. நான் நிறைய டைம் கேட்டேன், என்னாச்சுன்னு கேட்டேன். நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இந்த மாதிரி டீம் டைப் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் கடைசியாக கூட நான் கேட்டேன், டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லிட்டு ரொம்பவே இழுக்கடிச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி
சர்டிஃபிகேட் டிஸ்பேச் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கிளியராக கேட்டேன். நீங்கள் கார்ட்போர்ட் ஷீட் வச்சுருக்கீங்களா எல்லாமே கேட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்தியா போஸ்ட்டில் திருப்பி கார்ட்போர்ட் ஷீட் வச்சு உள்ளே டேப் ஒட்டி நீட்டாக வந்து 3வது டைம் தான் எனக்கு சென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த போல்ட்டை பொறுத்த வரைக்கும் மற்றது எல்லாமே ஓகே. ஆனால் இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் காப்பி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நோட் ஏதாவது அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடுங்க கார்ட்போர்ட் ஷீட் வச்சு. ஏன்னா நமக்கு டெலிவரி பண்ணுறவங்க எடுத்து வரது ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வந்துடுறாங்க. அதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்க, நீங்கள் கோர்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பார்த்துக்குங்க. இந்த கோர்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு தெரில. நான் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். போல்ட் ஐஓடி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். சர்டிஃபிகேட்ஸ்லாம் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணி சொல்லி தராங்க அப்படின்னா காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லைஃப் டைம் தான், குறிப்பிட்ட லிமிட்டட் டைம் கிடையாது. லைஃப் டைம் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அந்த கான்செப்ட்லாம். பேசிக் கான்செப்ட்னு சொல்லியிருப்பாங்க, அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் க்ளவுட் கம்ப்யூட்டிங்லாம் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமாக க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால் க்ளவுட் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சென்சஸ் டேட்டா புஷ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது எல்லாமே க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ் தான் பண்ணோம். இல்லை எனக்கு க்ளவுட் கம்ப்யூட்டர் வாங்க முடியலனாலும் பேசிக்காக அந்த செட்டப்ஸ்லாம் சிஸ்டம்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி இந்த கோர்ஸை வாங்கலாம். அண்ட் சர்டிஃபிகேட் சைடில் மட்டும்தான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதே மாதிரி க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட கான்செப்ட், ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், வெப் டெவலப்மெண்ட்லாம் இன்னும் அப்கமிங் ஐஓடி டெவலப்மெண்ட், ரோபோட்டிக்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். அதோடு சேர்த்து கிவ் அவேவும் நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோஸ் பேஸ் பண்ணி எம்சிக்யூ கொஷின்ஸ் கொடுத்து அண்ட் இந்த மாதிரி தான் கிவ் அவே இருக்க போகுது. ஸோ கிவ் அவே எப்படி என்டர் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் வந்து இன்னும் அப்கமிங் டேஸில் வரும். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நான் கிவ் அவே பற்றி வீடியோ போட்டோன்னா நீங்கள் என்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் நீங்கள் கிவ் அவே வின் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.